என்ன மைனர ஒரு டீ சாப்பிட்டு போறது? பட்டா என்னடா கேட்ட? டீ சாப்பிட்டு போறதுன்னு சொன்னேன். யார பாத்துறா டீ சாப்பிடுறியான்னு கேக்குற? என்ன மைனர கேட்ட? ஒரு டீ தானே சாப்பிட்டு போக சொன்னேன். எப்படா நீ என்ன பார்த்து சொல்லலாம்? இந்த ஊர்லயே 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எருமாடு. ஒன்ன மறந்துட்டேன், 21 எருமாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன் யாருன்னு? நான் தான்டா. நடுவு பேசாதா நாயே. யார கொண்டு போய் போடுறா? டேய், இதெல்லாம் பெரட்டிக்கிட்டு உட்காரடா. இங்க போடு. வாடங்க. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்றேன். சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுண்ணே. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. சைனா டீ இருக்கு? இருக்குங்க. சூடா சைனா டீ ஒண்ணு போடு. இங்க சைனா டீ இருக்கும் போது சைனாவுல போய் சாப்பிடறாங்களாம். கூட போறான்டா. ஏன்னா ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் அடி வாங்கியே சாகுற. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாயே. சேர தூக்கிட்டு பின்னால வாடா. மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க. வணக்கம் மைனர. வாழ்க. இருக்கட்டும். கும்பிடுறேங்க. ஓஹோ, வணக்கம். வணக்கண்ணே. டேய், சேரங்க போடுற. டேய், அங்கெல்லாம் குளிக்காத பயிர் இருக்காருங்க. இங்க எடுத்து வந்து போடு. டேய், இந்த பசங்க எல்லாம் பல்லே விளக்க மாட்டாருங்க. இங்க போடு. என்னடா தூசமே தூசிக்கு முன்னால் தெரியல போடா. என்னையோ வணக்கங்க. உங்களுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய மைனர். என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எவ்வளவு குழந்தை கொண்டா? இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீதான். இது வரைக்கும் எந்த பரதேசி நாயி நான் பிள்ளைக்கு பேர் வைக்க கூப்பிடல. உன் பிள்ளைக்கு ஒரு பேர் என்ன, 9 பேர் நான் வைக்கிறேன்டா. கொண்டா பிள்ளைய. இந்த உள்ள நல்ல வெயிட்டா தான் இருக்கு. உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. ஏண்டா சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. ஆனா பரதேசி நாயே, புள்ளைய குடுக்கறதுக்கு முன்னாலே ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். இல்ல ஜட்டியாவது அவுத்துட்டு கொடுத்துருக்கணும். சரி, முருகேசின்னு வச்சுக்க. அண்ணனுக்கு என்ன அறிவு? அண்ணன் இப்ப முருகேசுக்கு 200 ரூபாய் மொய் செய்வாங்க. எவ்வளவு? 200. இந்த குழந்தை கூட கடைசியா 2 முத்தம் கொஞ்சிக்கிறேன். அப்ப பெருமாள் நான் வரட்டுமா? மைனரே சாப்பிடுங்க. என்ன அக்கிரமா இருக்குது? என்ன நீங்க சாப்பாம இருப்பீங்க? 200 ரூபாய் மொய் செஞ்சு வீணா போச்சுல. எப்படி வீணா போகும்? நான் என்ன இடிச்ச வாயினா? இந்த பாத்தியா, ஒரு 500 தட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பெரிய மனசுமே. இன்னும் பெரிய மனசு இருக்கு. அந்த பக்கமா போய் காட்டுறேன். இது நிதானமா துடு பாட்டிட்டு இருந்தா எப்ப கரை போய் சேர்றது? ஒரு கை துளுக்குண்ணா. அப்ப இன்னொரு கையும் துடுக்கா இருந்தா எங்களை அப்படியே ஆத்து விட்டு போயிருக்காக்கா. ஏன் அடிச்சீங்க? அறிவு இருக்கா உனக்கு? கருப்பு சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக வாங்கி வச்ச பழம் அதை எடுத்துங்கிறியே. பரவாயில்லைங்க, பாவம் அவரும் கருப்பு சாமி மாதிரி தானே இருக்காரு. அட விவரமா பேசுறீங்களே. தம்பி ஊருக்கு கொடுத்தீங்களா? 46 ரூபாய் கிராப்பு, 2000 ரூபாய் பட்டு வேட்டி சட்டை, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசு மாடு, 21 எருமை மாடு. நம்மளையும் சேர்த்து எருவு மாட்டு கணக்கு சரியா சொல்றானே. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தா நானும் இந்த ஒரு புதுசு. ஓஹோ, நம்ம பெரிய பண்ண முத்துப்பாண்டி தேவரோட சின்ன மகன் தானே நீங்க? ஆமாங்க. பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டிட்டு ஒரு டைப்பா பொம்மை மாதிரி வந்தியா? அதனால நமக்கு அடையாளம் தெரியலப்பா. பட்டணத்துல போய் கொள்ள படிப்பு படிக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை படிச்சிருக்க? எம்காம்ங்க. எம்காமா? அப்படின்னா எத்தனாப்பு? +2 பிகாம், ஒரு எம்காம், 12 3 15 2
17ஆம் வகுப்புங்க. என்ன சிரிக்கிறீங்க? படிச்சு என்னப்பா செய்ய? படிச்ச படிப்ப விரல விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிய. வாய முடுற நாய. இவர் பெரிய பரம்பரை. ஒரு இடிச்சு வாயம் கிடைச்சா ஏறிடுறதா? நான் கேட்கிறேன் பாரு ஒரு கேள்வி. ஏன் தம்பி, மலைக்கு 1 ஆட்டுக்கு எத்தனை காலு, காலைக்கு 8 ஆட்டுக்கு எத்தனை காலு? 1.5 ஆட்டுக்கு 6 காலுங்க. 8 ஆட்டுக்கு 34 காலுங்க. என்னையா உன் படிப்பு, என்னையா உன் கணக்கு? மலைக்கு 1 ஆடுனா மலைக்கு ஒதுங்குற ஆடு, தலைக்கு 8 ஆடுனா தலைக்கு தாவுற ஆடு. ஆக மொத்தம் எல்லா ஆட்டுக்குமே 4 கால்தனையா இருக்கு. இது கூட தெரியல. நான் சிரிப்பை நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க சிரிக்கிறேன். அண்ணே, கரை எந்த பக்கம் இருக்கு? ஊருக்கு எந்த பக்கம் போறது? எல்லா பக்கம் கரதா, எல்லா பக்கம் ஊர் தான். போய் மேய. கொஞ்சம் கூட வாங்கண்ணே. கூட எல்லாம் வர முடியாது பாரு. நான் இவன் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். நீண்டாதா டேய்? நான் உங்க கை சிக்க மாட்டேன். டேய் மகனை பின்னாலே வந்து அனுப்பிடுவேன். புத்தி சீகாமணி பெத்த புள்ள, இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள. ஆராரோ அரியாரோ அடா சட்டு பைய புள்ள ஆராரோ. ஐயோ ஐயோ ஆராரோ, அடி ஏசட்டு பாய மகளே ஆராரோ. பாலக்குடிடா கண்ணா. ஐயோ புருஷனை போடா வாடான்றாளே. இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் எத்தனை நாளைக்கு போராடுவேன்? அண்ணே அண்ணே, இங்க பாரு, ஒரு கோமிட்டி பைத்தியம் வருது. என்னடா என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி? என் பொண்டாடி நான் சின்ன புள்ளதான்டா. அப்பு சரி சரி, உங்க தேடி நிறைய பேர் வந்துருக்காங்க. வாங்க வாங்கண்ணே, உங்களை மதிச்சு பார்க்க வந்திருக்காங்க. யார பாக்க வந்திருக்காங்க? இவங்க தானே. எதுக்காக என்ன பாக்குறாங்க? அங்க பாருங்க. என்னத்த போய் பாத்துட்டு ஏண்டா பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி நாய்களா, எதுக்குடா என் வீட்டுக்கு முன்னாடி லைன் அடிக்கிறீங்க? நம்ம பிச்சைமுத்து குழந்தைக்கு பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் என் குழந்தைக்கும் பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் பணம் வேணுமாக்க? ஆமாங்க. உன் பேர் என்ன கண்ணா? சொல்ல முடியாது போயா. ஏங்க கை குழந்தை அடிக்கிறீங்க? இது கை குழந்தையா கால் குழந்தை? விட்டா இந்த 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுவான் போல. கை கூட ஆக்கல. ஊர்ல எவனாவது கேர பையன் இருப்பான், அவன்கிட்ட 200 ரூபாய் ஈஸியா வாங்கலாம்னு பாத்தீங்களாக்கு? அங்க பாரு. ஏன்டா எல்லாரும் கோவணம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? பிச்சைமுத்து குழந்தைக்கு பேர் வச்ச உடனே கொடுத்து காணாம போச்சு இல்ல, அதனாலதான் எச்சரிக்கையா வந்திருக்கோம்ல. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க. ஏய், ஏன்டா இந்த கிழவனை தூக்கிட்டு வந்த? ஒரு பேர் வைக்கணும் தானே. அட பாவி, இந்த மாதிரி இவனுக்கு பேர் வைக்கல. ஆமாண்ணே. விட்டா இந்த 2-3 நாள்ல பொட்டுன்னு செத்து போயிருவான் போல இருக்கு. டேய் வேணாண்டா. ஏதோ ஒரு பேர் வைங்கண்ணே. டேய் நான் பேர் வைக்க கூடாதுடா. நல்ல பேரா ஒண்ணு வைங்கண்ணே. டேய் வேணாண்டா. ஒரே ஒரு பேர் வைங்கண்ணே. ஐயோ வேணாண்டா. நல்ல பேரா ஒண்ணே ஒண்ணு. சரி போனமுன்னு போய் போ. டேய் போங்கடா. இனிமே எவனாவது என் வீட்டுக்கிட்ட நின்னீங்க, காக்கா சுடுற துப்பாக்கி எடுத்து. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடுத்தடி நீ பாடுன? அடுத்தடி உங்களுக்கு மறந்து போயிருமேன்னு பாடுறேன். அது என்ன மறக்கிறது? புள்ள பாட்டு தெரியாம நான் பாடுனடா. அதனால அடிக்கடி நொல்லு பண்ணிட்டே இருக்கிற நீங்க. அண்ணா தப்பிச்சாடா. இங்க பார், மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அழுத வாயில சாணியை வச்சு அமைச்சிருவேன். எந்த மிட்டாய் வேணும்? இது நேத்து சாப்பிட்டாச்சு, இது முந்தா நேத்து சாப்பிட்டாச்சு, இது மத்தியானம் சாப்பிட்டாச்சு, இது நல்லா இருக்காது. இந்த புது மிட்டாய் தான் வேணும். விரத்த கேக்குறாங்க. இந்த மிட்டாய் நான் வாங்கி தர மாட்டேன். ஏன்டா அழுவுற? இவன் முட்டை வாங்கி தர சொல்லிட்டு ஏமாத்திர இருப்பான். மைனரே, என்ன பத்தி தெரியுமில்ல? என் மகன் கேக்குற முட்டாய வாங்கி குடுக்கல. முனியாண்டி, விவரம் புரியாம அறுவாட ஓக்குறிய. அவன் என்ன முட்டாய் கேட்டான் தெரியுமா? இங்க வா.